வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வானிலை ஆய்வு மையத்தின் தற்போதைய முன்னறிவிப்பு என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் நெப்போலியன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகமாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக 40 டிகிரி செல்சியஸிலிருந்து 42 டிகிரி செல்சியஸையும் தற்போது வெப்பநிலையானது தாண்டி பதிவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. நேற்று கூட ஈரோட்டில் 42.2 டிகிரி செல்சியஸ் என்கிற அளவிற்கு வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. அதாவது 110 டிகிரி ஃபாரன்ஹீட் என்கிற அளவிற்கு வெப்பமானது தற்போது பதிவாகி வருகிறது. எனவே மக்கள் குறிப்பாக இந்த 12 மணியிலிருந்து 4 மணி வரை தேவையில்லாமல் தங்களுடைய பயணங்களை ரத்து செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து அறிவுரையாக வழங்குறாங்க. மேலும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், இந்த வெயில் காலங்களில் தங்களுடைய பயணங்களை முழுவதுமாக அவங்க தவிர்த்துக்கணுங்கிறது ஒரு வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வெயிலை எதிர்கொள்ள என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, மக்கள் தங்களுக்கு தேவையான இந்த குளிர்பானங்களை வாங்கி அருந்தாமல் இயற்கை முறையில் கம்மங்கூழ், மோர் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதாக இருக்கட்டும், மற்ற இந்த தண்ணீர் பழம், நொங்கு போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதாக இருக்கட்டும், இது சரியான ஒரு விஷயம்னு ஒரு புரிதலோட நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த குளிர்பானங்களை வாங்கி அருந்தக்கூடிய ஒரு நிகழ்வில் நம்ம பார்க்க முடிகிறது. வெப்பத்துடைய தாக்கம் உள் தமிழக மாவட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்னா, கரூர், ஈரோடு, திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல் போன்ற இந்த உள் தமிழக மாவட்டங்களில் மிகவும் அதிகமான ஒரு வெப்பத்துடைய தாக்கம் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 12 மணியிலிருந்து 5 மணி வரை மக்கள் எங்குமே அவங்களுடைய பயணங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வகையில் கடுமையான ஒரு வெயிலானது நிலவி வருகிறது. குறிப்பாக ஈரப்பதம் நிறைந்த காற்று மரத்துக்கு அடியில் போய் நின்றாலும் சரி, மிகவும் நிழலாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் நின்னா கூட அந்த உஷ்ணத்தை மக்கள் அதிகமாக உணரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே அடுத்த சில நாட்களுக்கு, குறிப்பாக வருகின்ற 29ஆம் தேதி வரை 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை வழக்கத்தை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பாக இருக்கிறது. எனவே பொதுமக்கள் இந்த குறிப்பாக 11 மணியிலிருந்து 4 மணி வரை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த மதிய நண்பகலிலிருந்து மாலை பொழுது வரை இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் பயணங்களை தவிர்த்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தைகளை அழைத்து செல்பவர்கள் தங்களுடைய பயணங்களை முழுவதுமாக ரத்து செய்வதே சரியான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதை தவிர இந்த வெப்பத்துடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, சாதாரண சாலைகளை விட தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடிய வாகனங்களில் பயணிப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த வெப்பத்தின் தாக்கத்தை அவர்கள் உணர்கிறார்கள். எனவே இந்த பகல் நேரங்களில் பயணங்கள், பேருந்தாக இருக்கட்டும், மற்ற பயணங்களாக இருக்கட்டும், ரயில் பயணமாக இருந்தாலும் கூட பகல் நேரங்களில் அதிகமான உஷ்ணம் மற்றும் வெப்பம் இருக்கக்கூடிய காரணத்தினால் பயணங்களை தவிர்த்து கொள்வது மட்டுமே சிறந்த ஒன்றாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. திருச்சியை பொறுத்தவரை திருச்சி மாநகரில் தொடர்ந்து 2 வாரங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துதான் காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 4 நாட்களாக எல்லா இடங்களிலும் வெப்ப அலை வீசக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் இந்த வெப்பத்தின் தாக்கத்தை முழுவதுமாக உணர்ந்து பயணித்து வருகிறார்கள். பயணங்களை தவிர்த்து கொண்டு பாதுகாப்பாக கான்கிரீட் கட்டிடங்களில் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 12 மணியிலிருந்து இந்த 4 மணி 5 மணி வரை தங்களுடைய பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்பது வானிலை ஆய்வுத்துடைய கருத்தாக இருக்கிறது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேசருடன் நெப்போலியன், நியூஸ் 7 தமிழ்.